லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே 11th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க இல்லையா? கம்ப்யூட்டர் இது வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தது எல்லாமே 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. இப்போது எல்லாமே அக்கௌண்ட்ஸ், காமர்ஸில் உங்களுக்கு புதுசாக நீங்கள் விருப்பப்பட்டு இந்த கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்குது. எல்லாருக்குமே கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டும் கூட. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் இல்லைங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இது உங்களோட கண்டென்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வால்யூம் இருக்குது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில். 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் 5 சாப்டர், யூனிட் 2ல் 3 சாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் 1ல் 8 சாப்டர் இருக்குது. வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா HTMLலாம் படிக்க போகிறீங்க. அதில் 10 சாப்டர் இருக்குது. யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல் பார்க்கலாம். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒர்க்கிங். ஸோ என்ன மாதிரியெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டலாக எப்படி ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதில் டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனாக என்ன, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதெல்லாமே ஃபஸ்ட்டு 5 சாப்டரில் பார்க்க போகிறோம். தென் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ், ஆஃபீஸ் சிஸ்டமேட்டிக் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா? வேர்ட்னா என்ன, எக்ஸல், பவர் பாயிண்ட், இது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது விண்டோஸ் மட்டும்தான் இருக்குது. வேரியஸ் என்ன மாதிரியான ஓஎஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஓஎஸில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே யூனிட் 2ல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸ்டூடெண்ட், லெட் ஸ்டார்ட் த செஷன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 1.1லேருந்து 1.3 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோடக்ஷன், கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டரோட இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தோம். வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது 1.4ல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? We all know what a computer is. It is an electronic device. எல்லாருக்குமே தெரியும் what is computer னா, it is an electronic device that process that input according to the set of instruction provide to it and gives the deserved output at a very fast rate. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டை நம்ம எப்படி கொடுப்போம் அந்த எலக்ட்ரானிக் மிஷினுக்கு? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம இன்புட் கொடுப்போம். என்ன மாதிரியான இன்புட் வேணாலும் கொடுக்கணும். அது என்ன பண்ண போகுது, அதை எடுத்துக்கிட்டு ப்ரொடியூஸ் எ டிசர்வ்ட் அவுட்புட், கரெக்டான அவுட்புட்டை தான் நமக்கு கொடுக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அட் எ வெரி ஃபாஸ்ட் ரேட், ரொம்ப ஸ்பீடாகவும் ஆக்சஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆர் வெரி versatile as they do a lot of different tasks such as storing data, weather forecasting, booking airlines, railways or movie tickets. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வேரியஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் நம்ம பார்த்தோம் இல்லையா? டிஃப்ரெண்ட்ஸ் டாஸ்க் அது ஃபுல்ஃபில் பண்ணுது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான், கேல்குலேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. டேட்டாஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை, எவ்வளோ வேணாலும் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணலாம், நம்ம எப்போ வேணாலும் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். வெதர் ஃபோர்காஸ்டிங், இப்போது இங்கேத்துக்கு என்ன சென்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பண்ணி வெதர் ஃபோர்காஸ்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்லாம் பார்க்குது. அதே மாதிரி ரயில்வேஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, மூவி டிக்கெட், இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸாக வந்து. அது மட்டும் இல்லை, அண்ட் ஈவன் பிளேயிங் கேம்ஸ். இப்போ எல்லாமே இந்த பேனிக் சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ண, கேம் தான் ப்ளே பண்ணிட்டுருங்க. அது எல்லாமே இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் மேன் ஆர் மிஷின். Before 19th century, the term computer was referred to humans who preferred calculation using abacus and slide rule and not to machine. அதே முன்னாடி 19th centuryக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, கேல்குலேஷன் பர்பஸ்க்கு என்ன யூஸ் பண்ணால் அபாக்கஸ் யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? முழுக்க அந்த கேல்குலேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டில் இருந்த கம்ப்யூட்டர் எல்லாமே பேசிக்காக மேத்தமெட்டிக் கேல்குலேஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே கான்செப்டாக கண்டுபிடிச்சது தான் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் கம்ப்யூட்டர் இஸ் டிசர்வ் ஃப்ரம் த வேர்ட் கம்ப்யூட்டர். இது எதுலேருந்து கரெக்டான டிசர்வ் வேர்டுனா கம்ப்யூட்டர், கேல்குலேஷன் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு, which means to calculate, calculationக்கு. The person who perform calculation is called as computer.
அந்த கால்குலேட் பண்ணுறதுனால தான் அது என்னென்னு வந்துச்சு, கம்ப்யூட்டர்ன்ற வேர்ட் கம்ப்யூட்டராக மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. திஸ் டேர்ம் வாஸ் லேட்டர் given to mechanical device as they began ரீப்ளேசிங் த ஹியூமன் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகுச்சு, ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்றது எல்லாமே வந்துச்சு இந்த டேர்ம் எல்லாமே. டுடேஸ் கம்ப்யூட்டர் ஆர் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் அக்செப்ட் டேட்டா ஆஸ் இன்புட் ப்ராசஸ் டு இட் ப்ரொடியூஸ் அவுட்புட் அண்ட் ஸ்டோர் இட் ஃபர்தர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே கால்குலேட்டராக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட்டு கால்குலேஷன் பர்பஸை ஈஸி பண்ணணும், அதுக்காக கண்டுபிடிச்சது தான் கால்குலேட்டர். அதுக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், பிகாஸ் அது கால்குலேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்காக வந்தது தான் அந்த கம்ப்யூட்டர், அது கம்ப்யூட்டர் ஆச்சு. ஆனால் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் நவடேஸ் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லாம் என்னது, இட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். என்ன மாதிரியான இன்புட் வேணாலும் கொடுக்கலாம். அது ஒன்லி ஃபார் கால்குலேட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அது மட்டும் கிடையாது. பேசிக் ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டேட்டாஸ் இன்புட் என்ன மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டா என்ன பண்ணுது, அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா. டேட்டா சொல்லிட்டு இருக்கோம்ல, டேட்டானா என்ன? Data is defined as a unprocessed collection of raw fact. இது இம்பார்ட்டண்டான கொஷின். டேட்டா இஸ் defined as unprocessed collection of raw fact. உண்மையான தகவலை தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன், அதில் வந்து 10 சீட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதில் அந்த கரெக்டான அப்டேட் இருக்கணும். 10 தான் இருக்குன்னா 10 தான் இருக்கணும். அதுக்கு போய்ட்டு நான் பொய்யான தகவலை அவங்க வந்து ஒரு 12 இருக்குது அப்படின்னா அது ஃபேக் நியூஸ் இல்லையா? அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. கலெக்ஷன் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் எப்படி இருக்கணும், உண்மையான டேட்டாவாக தான் இருக்கணும். ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட்ஸ் சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ப்ராசஸிங். அதை வச்சு அது ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். டேட்டா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் அன்ப்ராசஸ் ரா ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 134-16 கவிதா சி. ஸோ இது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாமே டேட்டா. ஏன்னா கவிதான்ற ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு 16 ஏஜ், 134ன்றது அவங்களோட ரோல் நம்பர், அவங்களோட கிளாஸ் பார்த்திங்கன்னா சி அப்படின்ற செக்ஷன். இப்போ கொண்டு போய் நீங்கள் எல்லாமே 11th ஸ்டூடெண்ட் உங்களோட டேட்டாலாம் என்ட்ரு பண்ணும்போது 12th என்ட்ரு பண்ணால் தப்பு இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது கரெக்டான டேட்டாவாக இருக்கணும், மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும். கரெக்டான டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வில் நாட் கிவ் ஏ மீனிங்ஃபுல் மெசேஜ். இது ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ் கிடையாது. ஆனால் இது இந்த மாதிரி தான் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்ன? இன்ஃபர்மேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் facts from which conclusion may be drawn. In simple words, இன்ஃபர்மேஷன்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ரா ஃபேக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி டேட்டாஸ் கலெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு கூட சொல்லலாம். டேட்டாஸ் எல்லாம் கன்க்ளூட் பண்ணி வைக்கிறது தான் என்ன பண்ணால் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறாங்க. In a simple way, the data is a raw fact that it processed to give meaningful ஆர்டர்ட் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அந்த டேட்டாவில் ஸ்டோர் பண்ணும்போது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஆர்டர் ஸ்ட்ரக்சராக இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கவிதான்றவங்க அவங்க 16 இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கவிதா இஸ் 16 years old. திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அபவுட் கவிதா அண்ட் கன்வேஸ் அ மீனிங். திஸ் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால் டேட்டா ப்ராசஸிங். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அவங்க கவிதான்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு 16 years ஆகுது. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கணும் டேட்டா. நம்ம இஷ்டத்துக்குலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. டேட்டா பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் கவிதா 16 அந்த மாதிரி ஃபார்மேட்டில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் ஒரு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். பாருங்கள், இன்புட்டை எடுத்துக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ராசஸ் பண்ணுங்க. ப்ராசஸ் பண்ணுற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது பாருங்கள். இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், இப்படி தான் கம்ப்யூட்டர் ரன் ஆகுது. இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்ஃபர்மேஷன். ஒரு டேட்டா இதுதான் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்ன்றது டேட்டா. இதெல்லாமே இது பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன். இதுதான் டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a computer is an electronic device that takes raw data means unprocessed data as a input. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது இன்புட்டாக எடுத்துக்கிட்டு from the user and process it under the control of set of instruction. அது எதுக்கு கீழே அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண போது அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, கால்டு ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ரொடியூஸ் த ரிசல்ட். அந்த ரிசல்ட் அது ஏதோ ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் அவுட்புட்னு சொல்கிறாங்க. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். சரிங்களா? அண்ட் சேவ் இட் த ஃபியூச்சர் யூஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவுட்புட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அது சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபியூச்சர் யூஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காம்போனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் 1.5ல கொடுக்கறதுக்கு காம்போனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான காம்போனண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த கம்ப்யூட்டர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேரும் வேணும், சாஃப்ட்வேரும். ஒன்லி ஹார்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் ஒன்றும் ரன் பண்ண முடியாது. இல்லை சாஃப்ட்வேர் மட்டும் இருக்குது, ஹார்ட்வேரை வச்சுட்டு ரன் பண்ண முடியாது. ஹார்ட்வேர் அப்படின்னாலே ஃபிசிக்கல் டிவைசஸ், மானிட்டர், CPU,
கீபோர்ட் இது இல்லாமல் ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. அதே மாதிரி வெறும் மானிட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே எந்த சாஃப்ட்வேர்ஸும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, எது ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது. அதனால தான் கம்ப்யூட்டர் இஸ் a combination of hardware and software. ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்போனன்ட். ஹார்ட்வேர்னாலே ஃபிசிக்கல் காம்போனன்ட். நம்மளால் டச் பண்ண முடியுது எல்லாமே ஃபிசிக்கல் காம்போனன்ட், அது எல்லாமே ஹார்ட்வேர். நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும்தான், ஒர்க் பண்ண மட்டும்தான் முடியும். அதனால் அது ஒர்க் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண முடியறது எல்லாமே சாஃப்ட்வேர். லைக் மதர் போர்ட், மெமரி டிவைசஸ். ஸோ மதர் போர்ட்லேருந்து மெமரி டிவைசஸ் எல்லாமே உங்களால் டச் பண்ண முடியும். இந்த மாதிரி டச் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல் காம்போனன்ட். ஃபிசிக்கல் காம்போனன்ட்னாலே ஹார்ட்வேர். சரிங்களா? கீபோர்ட் எக்ஸெட்ரா. வைல் சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் செட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நான் ரன் பண்ண போகிறேன். ஏதோ அதில் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அது எல்லாமே சாஃப்ட்வேர். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஸோ ஹார்ட்வேர் இருந்து சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் என்ன ஆகும், அங்கே ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட்டட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். The computer is a combination of hardware and software. Computer is a combination of hardware and software. Hardware is the physical component and software is a set of instruction or program. Both hardware and software together make the computer system to function. சரிங்களா? Next, let us first have look at the functional component of computer. Every task given the computer follows IPO cycle சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலுமே இதை வச்சு தான் ரன் ஆகும். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஆல்ரெடி நான் பார்த்தோம். அது என்னென்னு சொல்கிறாங்க, ஐபிஓ சைக்கிள். இது இம்பார்ட்டன்ட். ஐபிஓ சைக்கிள்னு உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாங்க, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள்னா ஐபிஓ சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் எல்லா கம்ப்யூட்டரோட பேசிக் என்னென்னா ஐபிஓ தான். இட்ஸ் நீட் certain input, process that input and produce the desired output. அது என்ன பண்ணும், ப்ராசஸ் டேட்டாஸ் இன்புட்டை எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி கான்க்ரீட் அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். த இன்புட் யூனிட் டேக் த இன்புட் யூனிட்லேருந்து இன்புட் என்ன பண்ணும், எடுத்துக்கும். த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் டஸ் த ப்ராசஸிங். ஸோ இன்புட் யூனிட் தான் அது என்ன பண்ணும், இன்புட் எடுத்துக்க போகுது. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன பண்ணும், அங்கே ப்ராசஸ் ஏதோ சம்வாட் ஒர்க் பண்ண போகுது. அண்ட் அவுட்புட் யூனிட் இஸ் ப்ரொடியூஸ் த அவுட்புட். ஸோ இதில் 3 யூனிட் சொல்கிறாங்க, இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட் அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இன்புட் யூனிட்டில் என்ன ஒர்க் நடக்க போகுதுன்னா, என்ன மாதிரியான டேட்டாஸ் கொடுக்குறோம், இன்புட் என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றது எல்லாமே இன்புட் யூனிட்டில். அது எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த ப்ராசஸ் நடக்கிறது எல்லாமே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் தான் நடக்கும். சரிங்களா? அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்கறது எல்லாமே அவுட்புட் யூனிட்டில் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு, த மெமரி யூனிட் ஹோல்ட் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூரிங் த ப்ராசஸிங். ஸோ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இன்புட் யூனிட் இருக்குது, இன்புட் யூனிட்லேருந்து மெயின் மெமரி வருது, செகண்ட் மெமரி வருது. ஸோ ஃபுல்லாகவே இன்டர்னல் ஒர்க்கிங் ஏஎல்யூலாம் நடக்குது. கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இன்டர்னல் மெமரி, இது எல்லாமே இங்கே ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுது, அவுட்புட் யூனிட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுல நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், இன்புட்டு ப்ராசஸ்ஸு அவுட்புட் போயிட்டே இருப்போம். நமக்கு அவுட்புட் ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். இன்புட் எடுத்துக்கிட்டு அது என்னெல்லாம் ஒர்க் நடந்தது பேர், கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இன்டர்னல் மெமரி, இது எல்லாமே மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் மெயின் மெமரி, செகண்டரி மெமரி. ஸோ இது எல்லாமே டிசர்வ்ட் அவுட்புட்டை போய் பார்க்குது. ஸோ டேட்டா டேட்டா எப்படி ரொட்டேட் ஆகுது, கண்ட்ரோல், இதெல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே மெயின் மெமரி, இந்த ப்ராசஸ் சிபியூ தான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இது வரைக்கும் என்னெல்லாம் நடத்தணுன்றதை மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து சப்ரோட்டின்ஸ்னால் என்ன அப்படின்றதுலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். டெஃபினிஷன்ஸ்லாம் நல்லா படிங்க. தென் பெராமீட்டர் வித்தவுட் டைப்பில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து இது எல்லாமே பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெராமீட்டர் வித் டைப் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Park. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, love forever. Faithful friends to see the function. Lovely teachers and forever. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.